அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு இயற்கை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஜுகஸ்ட். இந்த எஜுகஸ்ட் கோர்ஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷ்லேயே கற்றுத்தராங்க. இந்த எஜுகஸ்ட் கோர்ஸ் கற்றுக்கிறதுனால டிஜிட்டல் மார்க்கெட்டில் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற தாவரம் வேலிப்பருத்தி. இதோட தாவரவியல் பேர்னு பார்த்தா பெர்குலரேரியா டைமியா. இது அஸ்கிலிப்பியா டாய்சியேங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. வேலிப்பருத்திக்கு உத்தம மாகாணி, உத்தம கன்னிகை, அச்சாணி மூலி, உத்தம தானி போன்ற வேறு பெயர்கள்லாம் உண்டு. இதன் இலைகள் இதய வடிவில் இருக்கும். இதன் காம்பு கிள்ளுனா பால் வெளியேறும். இதில் சிறு முட்களை கொண்ட காய்கள் உண்டு. இந்த தாவரத்தில் டேனின்கள், பிளேவனாய்டுகள், புரதங்கள் போன்ற நல கூறுகள் உள்ளன. இது பெரும்பாலும் சாலையோரங்களில் காணப்படும். இந்த தாவரம் முழு தாவரமே மருத்துவ பயன் தரக்கூடியது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளையும் வேலியோரங்களில் படர்ந்து கிடக்கும் அற்புதமான மூலிகை தான் வேலிப்பருத்தி. ஆஸ்துமா, வீசிங், பித்தம், கால் கை குடைச்சல், இரத்த அழுத்தம் போன்ற மேலும் பல வியாதிகளை போக்க உள்ளது வேலிப்பருத்தி. இதன் வேர், இலை ஆகியவை மருத்துவ பயனுடையது. வேலிப்பருத்தி இலைச்சாறுடன் சுக்கு, பெருங்காயம் சேர்த்து காய்ச்சி இளஞ்சூற்றில் பட்டிட வாத வலி, வீக்கம் குணமாகும். தொடக்க நிலையில் இருக்கும் யானைக்கால் நோய் இருந்தால் 48 நாட்களில் குணமாகும். 5 கிராம் அளவு வேலிப்பருத்தி வேரை பாலில் அரைத்து கலக்கி காலையில் 3 நாட்களுக்கு கொடுக்க கரப்பான், கிரந்தி, சூளை, பிடிப்பு, வாயு முதலியவை போகும். இதன் வேரை உலர்த்தி தூள் செய்து 2 சிட்டிகை அளவு வரை பாலில் கலந்து கொடுக்க குழந்தைகளின் வாய்வு நீங்கி பேதியாகும். பேதியுடன் பூச்சி, கிருமிகள் நீங்கும். வேலிப்பருத்தி இலையை வதக்கி துணியில் கட்டி ஒத்தடம் கொடுக்க கீழ்வாதம், முடக்குவாதம், வாத குடைச்சல், இடுப்பு வலி முதலியன குணமாகும். வேலிப்பருத்தி இலைகளை சாறு எடுத்து லேசாக சூடாக்கி பின் ஆற வைத்து தினமும் 1 ஸ்பூன் அளவு, அதாவது 5 மில்லி லிட்டர் என 48 நாட்கள் கொடுத்து வந்தால் சுவாசகாச நோய்கள் நீங்கும். இதன் இலைகளை நன்கு அரைத்து பிளவை புண் மீது வைத்து கட்டினால் பிளவை புண் எளிதில் குணமாகும். பெண்களுக்கு கருப்பையில் உண்டாகும் வலிக்கு வேலிப்பருத்தி இலைச்சாறுடன் தேன் கலந்து கொடுத்தால் கருப்பை கோளாறு நீங்கி கருப்பை வலுப்பெறும். தேங்க்யூ.